வணக்கங்க. நான் இன்றைக்கி முட்டை குழம்பு செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு கசகசா தேங்காயோடு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு. கடாய் அடுப்பில் வச்சுருவோம். கடாய் சூடானதை எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துருவோம். கடுகு உளுந்து வெடித்ததும் 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ளே போட்டு வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் செவந்து வந்துடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் உள்ளே போட்டுருவோம். அதையும் வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டு வதக்கிடுவோம். நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே போட்டுருவோம். நல்லா வதங்கணும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம். நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை உள்ளே ஊற்றிடுவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துருவோம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருவோம். கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது கொதி வந்துடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதை கணக்கு பண்ணி போட்டுருவோம். கலந்து விட்டுட்டு முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றிடுவோம். நான் ஒரு 4 முட்டை உடச்சி உள்ளே ஊற்ற போகிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை ஊற்றிக்கோங்க. நாலு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ இதை சாப்பாடோடு பரிமாறிடுவோம். முட்டை கரையவே இல்லை, நல்லா உடையாமல் இருக்குது. எப்படி ஊற்றணுமோ அப்படியே இருக்குது. இதை இப்போ சாப்பாடோடு பரிமாறிடுவோம். இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும், சுவையாக இருக்கும். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.